எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ வந்து முந்திரி பக்கோடா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். மெஷரிங் கப்பில் 1 கப்பு வந்து கடலை மாவு எடுத்துக்கோங்க. 1/2 கப்பு வந்து பச்சரிசி மாவு எடுத்துக்கோங்க. 1 ஸ்பூன் வந்து உப்பு போட்டுக்கோங்க. 1 ஸ்பூன் வந்து குழம்பு மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. இது விருதுநகர் ஆச்சி சமையல் தமிழ். இது சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் கொடுங்க, ஷேர் கொடுங்க, இந்த பெல் பட்டன் அமுக்கிடுங்க. ஒரு 150 கிராம் காண்டு முந்திரி பருப்பு எடுத்து அதில் போட்டுக்கோங்க. தண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கலங்க. அதிகமாக தண்ணி கலந்துட்டேன் நான் வந்து, அதனால் கொஞ்சம் பச்சரிசி மாவு எடுத்து அதில் போட்டுட்டேன். இதுதான் வந்து பதம். இந்த பதம் வர அளவுக்கு கிண்டி எடுத்துக்கோங்க. பேனில் வந்து எண்ணெய் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் வந்து கேஸ் ஃப்ளேம் மீடியத்தில் வச்சுட்டு இந்த கை வந்து இந்த மாதிரி வச்சு அந்த மாவையும் அந்த முந்திரி பருப்பையும் சேர்த்து இந்த மாதிரி போட்டுருங்க. ஒரு பக்கம் வெந்தோடனே 2வது பக்கம் திருப்பி விட்டுட்டு 2 பக்கம் வெந்ததுக்கப்புறம் அதுக்கு கரண்டியை வச்சு அந்த முந்திரி பக்கோடாவை எடுத்து தோசைக்கல்லில் வச்சுருங்க. குழந்தைங்க